பெருமக்களே, அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் எங்களது இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இன்று நாங்கள் பேச வந்திருக்கும் தலைப்பு Pledge and Progress, உறுதிமொழியும் முன்னேற்றமும். உறுதிமொழி என்றால் என்ன? நாம் மனதார ஏற்றுக்கொள்ளும் ஒரு தீர்மானமே உறுதிமொழி. வெறும் வார்த்தையாக இல்லாமல் செயல்படுத்துவதே உண்மையான உறுதிமொழி. தனி மனித முன்னேற்றத்திற்கும் நாட்டின் முன்னேற்றத்திற்கும் உறுதி அவசியம். இந்தியா சுதந்திரம் பெற வேண்டும் என்ற உறுதியுடன் நமது முன்னோர்கள் போராடினர். மகாத்மா காந்தி அகிம்சை மற்றும் சத்தியத்தின் வழியில் போராடினார். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நாட்டிற்காக தியாகம் செய்ய தயாராகுங்கள் என்ற வீர உணர்வை ஊட்டினார். வ.உ. சிதம்பரனார் சுதேசி இயக்கத்தின் மூலம் ஆங்கிலேய ஆதிக்கத்தை எதிர்த்தார். திருப்பூர் குமரன் தேசிய கொடியை காப்பதற்காக உயிரையே தியாகம் செய்தார். வீரபாண்டி கட்டபொம்மன் மருது சகோதரர்கள் வேலு நாச்சியார் போன்றோர் நாட்டுக்காக அஞ்சாமல் போராடினார். இவர்கள் உறுதியால் தான் இன்று நாம் சுதந்திர காற்றை சுவாசிக்கின்றோம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறும் என்கிறார் வள்ளுவர். உறுதியுடன் செயல்பட்டால் உறுதியும் உழைப்பும் வெற்றி தரும். எனவே உறுதியும் உழைப்பும் சேர்ந்தால் வெற்றி நிச்சயம். நாம் மாணவர்களாக இன்று சில உறுதிமொழிகளை ஏற்க வேண்டும். நன்றாக படிப்போம், நேர்மையாக வாழ்வோம், ஆசிரியர்களை மதிப்போம், பெற்றோர்களை போற்றுவோம், மரங்களை வளர்ப்போம், தண்ணீரை சேமிப்போம், சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருப்போம், சாதி மத வேறுபாடின்றி ஒற்றுமையாக வாழ்வோம். நமது நாடு முன்னேற வேண்டும் என்றால் கல்வியில் முன்னேற வேண்டும், அறிவியலில் முன்னேற வேண்டும், தொழில்நுட்பத்தில் முன்னேற வேண்டும், சாதி மத வேறுபாடின்றி ஒற்றுமையாக வாழ வேண்டும், பெண்களுக்கு சம உரிமை வழங்க வேண்டும், விவசாயத்தை பாதுகாக்க வேண்டும், ஊழலை எதிர்க்க வேண்டும், ஒற்றுமையை வளர்க்க வேண்டும். டாக்டர் ஏ.பி.ஜே. அப்துல் கலாம் அவர்கள் இந்தியா வளர்ந்த நாடாக வேண்டும் என்று கனவு கண்டார். அவரின் கருத்தின் அடிப்படையில் நாம் ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ள வேண்டும். கனவு காண்பது மட்டும் போதாது, அந்த கனவை நனவாக்க உறுதியும் உழைப்பும் வேண்டும். நமது கடமை நாடென செய்தது நமக்கு என்ற கேள்விகள் கேட்பது எதற்கு? நீ என்ன செய்தாய் அதற்கு என்று நினைத்தால் வெற்றி உனக்கு. ஒரு மாணவனின் நல்ல கல்வி, ஒரு இளைஞனின் நல்லொழுக்கம், ஒரு குடிமகனின் நேர்மை, ஒரு குடும்பத்தின் ஒற்றுமை, இவை அனைத்தும் சேர்ந்தால் நாடு முன்னேறுகிறது. இன்று சுதந்திர தின விழாவில் நாம் அனைவரும் உறுதியேற்போம். நாட்டை நேசிப்போம், நேர்மையாக வாழ்வோம், ஒற்றுமையை காப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம், நாட்டின் வளர்ச்சிக்காக உழைப்போம், இந்தியாவின் பெருமையை உலகறியச் செய்வோம். உறுதிமொழி உதடுகளில் இருந்தால் மட்டும் போதாது, அது நம் செயல்களில் வெளிப்பட வேண்டும். எனவே நமது உறுதி வலுவானால் நமது குடும்பம் முன்னேறும், நமது சமூகம் முன்னேறும், நமது நாடு முன்னேறும். உறுதி எடுப்போம், உழைத்திடுவோம், உயர்த்திடுவோம், இந்தியாவை உயர்த்திடுவோம். வாழ்க பாரதம், வெல்க இந்தியா, வந்தே மாதரம், ஜெய் ஹிந்த். நன்றி, வணக்கம்.